மார்க்கு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். 2ஆம் வசனம். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவன் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். 3ஆம் வசனம். அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். 5ஆம் வசனம். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையைப் போல சொஸ்தமாயிற்று. 7ஆம் வசனம். உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியோடே கூட ஆலோசனை பண்ணினார்கள். 7ஆம் வசனம். இயேசு தம்முடைய சீஷர்களோடே அவ்விடம் விட்டு கடலோரத்துக்கு போனார். 8ஆம் வசனம். கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கரையிலுமிருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். 9ஆம் வசனம். அவர் அநேகரை சொஸ்தமாக்கினார். நோயாளிகள் எல்லோரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். 10ஆம் வசனம். ஜனங்கள் திரளாயிருந்தபடியால் அவர்கள் தம்மை நெருக்காதபடிக்கு தமக்காக ஒரு படவை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். 11ஆம் வசனம். அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபொழுது அவருக்கு முன்பாக விழுந்து, நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. 12ஆம் வசனம். தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவைகளுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். 13ஆம் வசனம். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். 14ஆம் வசனம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். 15ஆம் வசனம். வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாயிருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். 16ஆம் வசனம். அவர்கள் யாரெனில் சீமோன், இவனுக்கு பேதுரு என்கின்ற பெயரிட்டார். 17ஆம் வசனம். செபுதேயாவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் போவானேர்கேஸ் என்கின்ற பெயரிட்டார். 18ஆம் வசனம். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயாவின் குமாரன் யாக்கோபு, ததேயு, கானானியாகிய சீமோன். 19ஆம் வசனம். அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. 20ஆம் வசனம். பின்பு வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயமில்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். 21ஆம் வசனம். அவருடைய இனத்தார் இதை கேட்டபொழுது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். 22ஆம் வசனம். எருசலேமில் இருந்து வந்த வேதபாரகர், இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். 23ஆம் வசனம். அவர்களை அவர் அழைத்து உவமைகளாய் அவர்களுக்கு சொன்னதாவது, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? 24ஆம் வசனம். ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலைநிற்க மாட்டாதே. 25ஆம் வசனம். ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலைநிற்க மாட்டாதே. 26ஆம் வசனம். சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலைநிற்க மாட்டாமல் அழிந்து போவானே. 27ஆம் வசனம். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். 28ஆம் வசனம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணமும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும்.
29ஆம் வசனம். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாயிருப்பான் என்றார். 30ஆம் வசனம். அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறானே அன்றி அவர்கள் சொன்னபடியினாலே அவர் இப்படி சொன்னார். 31ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். 32ஆம் வசனம். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். 33ஆம் வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி. 34ஆம் வசனம். தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. 35ஆம் வசனம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். மார்க் 3ஆம் அதிகாரம் முழுவதுமாக படித்ததை கேட்டீங்க இல்லையா? 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது, வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் அப்படின்னு ஏசப்பா என்ன பண்ணார்? தன்னுடைய 12 சீஷர்களுக்கு வியாதிகளை குணமாக்கும்படி பிசாசுகளை துரத்தும்படி அதிகாரத்தை கொடுத்தாராம். இப்போ நீங்களாம் யார்? சிறு பிள்ளைகளாகிய நீங்கள் ஏசப்பாவுடைய சீஷர்களாக சீஷிகளாக வளரும் காலத்திலே ஏசப்பாவுடைய சீஷர்களும் சீஷிகளும் நீங்கள் தான். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கும் இந்த அதிகாரம் இருக்குது. உங்களாலையும் பிசாசுகளை துரத்த முடியும். நீங்கள் வியாதியை பார்க்குறீங்க அப்படின்னாவே அந்த இடத்துல நீங்கள் பிசாசை தான் பார்க்குறீங்க. ஓகேங்களா? நீங்கள் உடனே என்ன பண்ணணும்? பிசாசை துரத்திடணும். ஓகேங்களா? இப்போ ஒரு வீட்டில் ஒரு சின்ன கரப்பாம்பூச்சியை பார்க்குறீங்க, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நீங்கள் விட்டீங்கன்னா அது என்ன பண்ணும்? முட்டை போட்டு நிறைய கரப்பாம்பூச்சி வீடுங்களில் வந்துடும். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு கரப்பாம்பூச்சியை பார்க்கும்போதே அதை நசுக்கி என்ன பண்ணணும்? தூக்கி தூரம் போடணும். அதுபோல் நீங்கள் வியாதியை பார்க்கும்பொழுதே நீங்கள் என்ன பண்ணணும்? அப்பாலே போ சாத்தானே, எங்கள் வீட்டில் உனக்கு வியாதி இருக்க அனுமதி கிடையாது, எங்கள் சரீரத்தில் உனக்கு அது அனுமதி கிடையாதுன்னு சொல்லி அவனை திறத்தும் பொழுது, உண்மையாக சொல்கிறேன், ஏசப்பா உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. அந்த பிசாசு நீங்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு ஓடி போயிடும். ஏன்னா பிசாசுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்டாலே பயம், அவன் பாதாளத்துக்கே ஓடி போயிடுவான். சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? அசுத்த ஆவிகளும் அவரை கண்ட பொழுது அவர் முன்பாக டேஷ் நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. ஆ விழுந்து, ஆ நின்று, ஈ எதிர்த்து. சரியான விடையை எழுதி ஆன்ட்டிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ்.